இப்போ தோட்டத்துங்களில பார்த்தீங்கன்னா, கீரைங்க நெறைய இருக்குங்க சார். ம். பண்ணைக்கீரை, புளிச்சக்கீரை அந்த ம். மாரி. ம். அதையெல்லாம் சாப்பிடலாமாங்க சார்? ஆமா. எல்லாருமே சாப்பிடலாம். பட் இந்த ஒரு சிலது மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு சிலருக்கு வந்து இந்த புளிச்சக்கீரை வந்து ரொம்ப சூடு. ஓகேங்க சூடு சார். அதிகம். மற்றபடி ஒரு நல்ல உணவு அது. புளிச்சக்கீரைன்றது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. அயர்ன் சத்து அதுலயும் எல்லாமே இருக்கு. எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா அந்த உடம்பு சூடுல இப்ப நான் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு அல்சர் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே ஓகேங்க மாரி சார். மூல நோய் உள்ளவர்கள் புளிச்சக்கீரையை கொஞ்சம் தவிர்க்கணும். அதே சமயத்துல வந்து ஆ ஆ இந்த அலர்ஜி கொஞ்சம் இருக்கவங்க சாப்பிடலாமாங்க சார்? என்னங்கம்மா? அலர்ஜி இருக்கவங்க அலர்ஜி இருக்கிறவங்க கொஞ்சம் தவிர்க்கணும். புளி ஆமா. போன்றது. புளி அது கொஞ்சம் தரும். நார்மலா இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிடலாம். சாப்பிடலாம். கொஞ்சம் அலர்ஜி உள்ளவங்களும், உடம்பு சூடு, மஞ்சள் காமாலை. மஞ்சள். மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க புளிச்சக்கீரையை தொடக்கூடாது. அது சித்த மருத்துவத்துக்கு பத்தியமாயிடும். சித்த மருத்துவம் சில டைம் குடுக்கும்பொழுது புளிச்சக்கீரையை வேணான்னு சொல்லி, ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அல்சரு, மூலம் ஆமாங்க இந்த சார். மாரி இதுக்கு மட்டும் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். மற்றவர்கள் எல்லாருமே புளிச்சக்கீரைய தாராளமா சாப்பிடலாம். ஓகேங்க சார். பண்ணைக்கீரையும் ரொம்ப சிறந்த உணவு. அதுலயும் வந்து எல்லா விட்டமின்ஸுமே இருக்குது. விட்டமின் B1லேருந்து B2லேருந்து B6லேருந்து எல்லாமே இருக்குது. பண்ணைக்கீரையும் சிலதெல்லாம் அந்த நீங்க சொன்ன மாரி ஸ்கின் டிசீஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம ஆ. தவிர்க்கலாம். பண்ணைக்கீரையை கொஞ்சம் தவிர்க்கலாம். மற்றது எல்லாருமே சாப்பிடலாம். ஓகேங்க சார். இப்ப கீரை வந்து நைட் டைம்ல சாப்பிடலாமாங்க சார்? ஆ அதுதான் இப்போ வந்து அ நெறைய பேருக்கு உடைய சந்தேகம் வந்து கீரைய வந்து நைட்ல வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா, அது கீரை செரிமானம் ஆகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற பொருட்களை காட்டிலும் கீரை வந்து செரிமானம் ஆகறதுக்கு, டைஜெஷன் ஆகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்ப நைட்ல என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடும் பொழுது கொஞ்சம் ஜீரணமாகறது கொஞ்சம் சிரமமாயிடும். ஆனால் 8 மணிக்கு முன்பு சாப்பிடுவது சிறந்தது. ஒரு 8 மணிக்கு நைட் முன்னாடியே சாப்பிட்டோம்னா, நம்ம படுக்க போறதுக்கு ஒரு 2, 3 மணி நேரம் இருக்கும். அதுக்குள்ள ஓரளவு ஜீரணமாயிடும். இப்ப நீங்க 11 மணிக்கு நீங்க கீரைய சாப்பிட்டு படுத்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே படுத்துருவீங்க. அப்ப படுத்துருங்க என்ன சார். ஆகும்னா, அடுத்த நாள் மந்தம், வயிற்று வலி இதெல்லாம் அ தானா வந்து சேரும். அப்ப நம்ம கீரைய வந்து அந்த டைம்ல இருந்து நம்ம பயந்துடுவோம் சாப்பிடாம. ஸோ அந்த 8 மணிக்குள்ளே சாப்பிடுறது மிகச் சிறந்தது. 8 மணிக்கு பிறகு கீரைய வந்து நைட்ல அவாய்ட் செய்யணும். இது நைட்ல கீரையும், தயிரும் எப்பவுமே தவிர்க்கிறது சிறந்தது. சாப்பிடணுன்ற பட்சத்துல 8 மணிக்கு முன்பாக சாப்பிடுதல் சிறப்பு. ஓகேங்க கண்டிப்பா. சார்.